Hello everybody. I hope உங்க preparations எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு motivational quotes எல்லாம் நிறைய படிக்கிற ஒரு person. அப்படி படிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்காக ஒரு quote சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பாதியில் நிறுத்தி விடாதே, தொடங்குவதில் இல்லை வெற்றி, தொடர்வதில் தான் வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு quote படிச்சேன். அதே மாதிரி have belief on you, have belief on us. கண்டிப்பா you are going to win the race. இதுதான் நான் எப்பயுமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். So without any delay, let's get back to the lessons. என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நியூக்ளியர் பிசிக்ஸ் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அணுக்கரு இயற்பியல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த எனார்மஸ் எனர்ஜியோடைய இந்த சாப்டர் நியூக்ளியர் ஃபிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அணுக்கரு பிளவு, அணுக்கரு பிளவு இந்த வேர்ட்ல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு. தி நியூக்ளியஸ் இஸ் கோயிங் டு செப்பரேட். நியூக்ளியஸ் அப்படின்றது என்ன பண்ண போகுது? உடைய போகுது, அவ்வளவுதான். ஸோ தி நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா என்னன்னா, ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் சொல்லி திருப்பி படிச்சுட்டு இருக்கோம். அதாவது கதிரியக்கத்தை நடத்தக்கூடிய செய்யக்கூடிய தனிமங்கள். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? அதுல இருக்கிற நியூக்ளியஸை என்ன பண்ண போறோம்? நம்ம ஒரு நியூட்ரானை வச்சு, நியூட்ரான் அப்படின்றது ஒரு ஹை எனர்ஜி பெனட்ரேட்டிங் ரே அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு நியூட்ரான் பார்ட்டிகிளை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த நியூக்ளியஸை ஃபாஸ்டா பம்பார்ட் பண்ண போறோம். பம்பார்ட் இன் த சென்ஸ் ஃபாஸ்டா இடிக்க போறோம். இடிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இஸ் கோயிங் டு செப்பரேட் இன்டு டூ further elements which is going to be equal in size. என்ன சொல்ல வராங்கன்னா, ரேடியோ ஆக்டிவ் நம்ம சொன்னோம்ல, கதிர் இயக்க தனிமங்கள், அவங்கள நியூட்ரானை வச்சு இடிக்கும் போது அவங்க ரெண்டு நிறைகளுக்கு ஒப்பிடக்கூடிய நிறைகளுடைய இரு துண்டுகளாக பிளவுபடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரோட நிறை என்ன எடுத்து பார்க்கும் போது ஆல்மோஸ்ட் இது கூட சேமா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, அப்போ இவங்கள ரெண்டு பேரையும் நியூட்ரானோட பம்பார்ட் பண்ணும் போது வேற என்னெல்லாம் கூட ரிலீஸ் ஆகலாம்? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க நோட்டீஸ் பண்றதுல. என்ன ரிலீஸ் ஆகுது? ஆல்மோஸ்ட் நியூட்ரான்ஸ், 3 நியூட்ரான்ஸ். யுரேனியம் எடுத்துக்கிட்டோம்னா 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது. நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது எப்போ? அணுக்கரு பிளவப்போ, நியூக்ளியர் ஃபிஷன் அப்போ நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது. வித் எனார்மஸ் எனர்ஜி, பெரிய எனர்ஜி ரிலீஸும் அங்க நடக்குது. அதாவது ஆற்றலும் வெளிப்படுது, வெப்பமும் வெளிப்படுது. அப்ப நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ல அணுக்கரு பிளவின் போது என்ன நடக்குது? ஒரு கதிரியக்க தனிமம், ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட் is going to separate into two elements of almost same mass number. ஒப்பிடக்கூடிய நிறைகளுடைய இரு துண்டுகளா பிரிவதோடு ஆற்றலும் வெளிப்படுது, வெப்பமும் வெளிப்படுது. அப்ப இதோட எனர்ஜியும் ரிலீஸ் ஆகுது, ஹீட்டும் ரிலீஸ் ஆகுது. அவ்வளவுதான். நியூக்ளியர் ஃபிஷனோட டெஃபினிஷனை நம்ம ஈஸியா படிச்சிட்டோம். அடுத்தது, எவ்வளோ நான் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, ஒரு ஆற்றல் வெளிப்படுதுன்னு சொல்லிட்டேன். எவ்வளோ ஆற்றல், எவ்வளோ எனர்ஜி யூஸ்வலா ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 200 மில்லி எலக்ட்ரான் வோல்ட், MEV எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எப்போ? ஒரு யுரேனியம் அயான். யுரேனியம் அப்படின்றது ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட், கதிரியக்க தனிமம். அப்ப யுரேனியம் அப்படின்றது நியூட்ரானோட இடிக்கும் போது என்ன ஆகுது? நமக்கு ஒரு பேரியம் அயானும் கிரிப்டான் அயானும், பேரியம் எலிமெண்ட்டும் கிரிப்டான் எலிமெண்ட்டும் நமக்கு கிடைக்குது. அதோட 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது. this equation is the base of nuclear fission. இதை நீங்க ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது, ஒரு நியூட்ரான் கொடுக்குறோம், 3 நியூட்ரான் கிடைக்குது. ஓகே, அப்போ எனர்ஜி ரிலீஸ்ட் இன் நியூக்ளியர் ஃபிஷன், அணுக்கருவு பிளவின் போது வெளிப்பட்ட ஆற்றல் அப்படின்றது என்னன்னா ரொம்ப அதிகமா இருக்கு, அளவு கடந்து இருக்கு. அணுக்கரு பிளவின் போது அளவற்ற ஆற்றல் வெளிப்படுகிறது. எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். அப்போ இந்த எனர்ஜியை எந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இன் அக்கார்டன்ஸ் வித் தி ஐன்ஸ்டீன்ஸ் மாஸ் அண்ட் எனர்ஜி ரிலேஷன், E is equal to mc² அப்படின்ற ஃபார்முலா வச்சு நம்ம இதை ஃபைண்ட் பண்ணலாம். எப்பயுமே பெரிய பெரிய ஃபோர்ஸ், பெரிய பெரிய விஷயங்களை நியூட்டனை கண்டுபிடிச்சாரு.
ஐன்ஸ்டைன் அப்படின்றவர் ரொம்ப குட்டி குட்டியான பார்ட்டிகிள் பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் ஐன்ஸ்டைன் தான் கண்டுபிடிச்சார். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாண்டம், அந்த நம்ம மைக்ரோஸ்கோபிக் ஸ்டேட், அதை எல்லாம் கண்டுபிடிச்சார் ஐன்ஸ்டைன். பெரிய பெரிய லைட், சவுண்ட், கிராவிட்டி இதெல்லாம் நியூட்டன் சொல்லியிருப்பாரு. ஓகே, E is equal to mc². ஓகே, the energy is produced because the original mass of the nucleus is greater than the sum of the masses of the end product. எப்படி அந்த எனர்ஜி கிடைச்சது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யுரேனியம் ரியாக்ட் ஆச்சா, அதோட மாஸ் நம்பர், அதோட நிறைய எடுத்துக்கிட்டோம்னா பேரியம் அண்ட் கிரிப்டானோட நிறைய விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனாலதான் இங்க எனர்ஜி அப்படின்றது ஒண்ணு ரிலீஸ் ஆகியிருக்கு. அது இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டா கூட இருக்கலாம். ஓகே, அந்த ஹீட்டை வச்சுதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், நியூக்ளியர் ரியாக்டர்ல நம்ம எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை தயாரிக்க போறோம். ஓகே, அப்ப E is equal to mc² பொறுத்து நம்ம எனர்ஜி ரிலீஸ் ஆகிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். E அப்படின்றது இங்க ஆற்றல், M அப்படின்றது நிறை, C அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கே தெரியும், வேகம்ல, அதாவது வெற்றிடத்துல ஒளியோட வேகம், ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன வேகம் ஸ்டேட் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்ல அது லைட் டிராவல் ஆகும். இந்த கால்குலேஷன், இந்த ஈக்குவேஷனை வச்சு எனர்ஜியை கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திஸ் ஈக்குவேஷன் ஷோஸ் நம்ம யுரேனியம் 235 பிளஸ் ஒரு நியூட்ரான், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரியாக்டன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்து அவங்களோட நிறைய மாசை எடுத்து பார்த்தோம்னா பாருங்க 236.044 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்ற ஒரு மாஸ்ல இருக்கு. வெயிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பட் வெயிட் வேற, மாஸ் வேற. ஓகே, நிறை. இதோட ரைட் ஹேண்ட் சைட் ப்ராடக்ட் சைடுக்கு வருவோம். பேரியம், கிரிப்டான், நியூட்ரான் இவங்களோட மாஸை கால்குலேட் பண்ணும் போது 235 வருது. அப்போ டிஃபரன்ஸ் வந்து 0.2153 அட்டாமிக் மாஸ் யூனிட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு கால்குலேட் பண்ணும் போது எவ்வளோ எனர்ஜி, E is equal to mc² வச்சு கால்குலேட் பண்ணும் போது about 200 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ஒரு யுரேனியம் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ல, அது ஒரு யுரேனியம் கதிரியக்க தனிமத்துல இருந்து நமக்கு கிடைக்குது. எவ்வளோ? 200 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி. ஓகே, ஆற்றல். அப்போ ஒரு யுரேனியத்துல இருந்து 200 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் கிடைக்கும் போது 1 கிராம் யுரேனியத்துல இருந்து எவ்வளோ ஆற்றல் கிடைக்குதா பாருங்க, 5.128 into 10 to the power of 23 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் எங்க இருக்குது? 1 கிராம் ஆஃப் யுரேனியத்துல இருந்து எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்குன்றத பாருங்க. ஓகே, which is equivalent to பவரா நம்ம சொல்லும் போது 2.26 into 10 to the power of 4 கிலோவாட் ஹார்க்கு ஆன எனர்ஜியும் 1 கிராம் ஆஃப் யுரேனியம் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பேரிஷன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது எல்லாம் ரன் ஆகணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பவர் தேவைப்படுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1200 கிலோவாட் ஹார் தான் தேவைப்படுதான். ஆனால் 1 கிராம் ஆஃப் யுரேனியத்தில் இருந்து 2.26 into 10⁴, அப்போ 0000 எவ்வளோ பாருங்க, எவ்வளோ கிலோவாட் ஹார் பவர் நமக்கு 1 கிராம்ல இருந்து கிடைக்குது அப்படின்றத நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ அணுக்கரு பிளவுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், நியூக்ளியர் ஃபிஷனுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. யுரேனியம் 235 அப்படின்ற ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் வந்து பேரியமாவும் கிரிப்டானாவும் 3 நியூட்ரான் ரிலீஸோட பிளஸ் 200 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியோட ரிலீஸ் ஆகலாம், ஃபிஷன் ஆகலாம், பிளக்கலாம். இல்லை அப்படின்னா சீசியம், ருபீடியம் 2 நியூட்ரான், சீசியம், ருபீடியம் பிளஸ் 2 நியூட்ரான் வந்து ரிலீஸ் ஆகலாம். ஓகே, இப்போ தொடர் வினை, செயின் ரியாக்ஷன் ஆர் தொடர் வினைனா என்னன்னு பார்க்கலாம். செயின் ரியாக்ஷன் இதுலயே நமக்கு நல்லா தெரியுது. சம்திங் இஸ் ஹேப்பனிங் அகைன் அண்ட் அகைன், என்னமோ ஒன்று வந்து அடுத்து ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் யுரேனியம் அப்படின்ற இந்த எலிமெண்ட், இந்த தனிமம் என்னவா கன்வெர்ட் ஆகுது, பேரியமாவும் கிரிப்டானாவும் ஆகுது. அது கூட 3
நியூட்ரான் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த 3 நியூட்ரான்ஸ் என்ன பண்றாங்க, ஃபர்தர் போய் இது யுரேனியம் ஒரு நியூட்ரானால ஹிட் ஆகும் போது, பம்பார்ட் ஆகும் போது, ஓகே, அப்ப இந்த 3 நியூட்ரான்ஸ் என்ன பண்றாங்க, 3 யுரேனியம் போய் இனி ஃபர்தர் போய் பம்பார்ட் பண்ணுவாங்களா, ஃபர்தர் போய் இடிப்பாங்களா, அப்ப மறுபடியும் இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அப்ப அங்க ஒரு 3 ப்ரொடியூஸ் ஆகும், அது 3 போய் இன்னொரு யுரேனியம் கூட ரியாக்ட் ஆகும். இதே மாதிரி இந்த ரியாக்ஷன்ஸ் கண்டினியூவா, இந்த ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணுது, தொடர் வினையா நடக்குது. ஓகேவா, இதனால என்ன பண்றாங்க, நமக்கு நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. The neutrons thus produced in this process further attack other uranium nuclei, produce further fission. இதுதான் in chain reaction. ஓகே, இந்நிகழ்வில் இவ்வாறு உருவாகும் நியூட்ரான்கள் மற்ற யுரேனியம் உட்கருக்களை மீண்டும் தாக்கி மேலும் பிளவுகளை ஏற்படுத்துகின்றனர். அவ்வளவுதான். அப்போ இந்த செயின் ரியாக்ஷன் அடிக்கடி நடக்கிறதுனால நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? அஃப்கோர்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இது அன்கன்ட்ரோலபிளா நடந்துச்சுன்னா பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, பெரிய வெடிப்பு நடக்கிறதுக்கான, அணுகுண்டு வெடிப்பு நடக்கிறதுக்கான, அணு வெடிப்பு, அதாவது எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மீறிய வெடிப்பு ஏற்பட்டு அளவற்ற ஆற்றல் வெளிப்படும். அதாவது கண்ட்ரோலே இல்லாம இந்த நியூட்ரான், ஒரு நியூட்ரான் போய் இன்னொரு நியூட்ரான் போய் யுரேனியம் இடிச்சு அங்க நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுறதுனால பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடக்கலாம். ஓகே, இந்த பேஸா வச்சுதான் ஆட்டம் பாம், அணுகுண்டு என்ன பண்றாங்க, தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அணுகுண்டு எந்த ரியாக்ஷன் யூஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க, நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி ஆட்டம் பாம் அப்படின்றத நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட், ஸோ இந்த செயின் ரியாக்ஷன் வச்சு நம்ம எப்படி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டை இப்ப படிக்கலாம். செயின் ரியாக்ஷன்ஸ்னால எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, பெரிய ஆற்றல் வெளிப்படுது. அந்த ஆற்றலை வச்சு நம்ம மின்சாரம் தயாரிக்க முடியுமா அப்படின்றத தான் இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்ல என்னென்ன, நியூக்ளியர் ரியாக்டர்னா அணுக்கரு உலையில என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, பாகங்கள்லாம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த இடத்துல எரிபொருள் இருக்கும், ஃபியூவல் இருக்கும். என்ன இருக்கு? எரிபொருள்னா என்ன? அந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் யுரேனியம் அப்படின்னு நான் சொல்லலாம். அந்த கதிரியக்க தனிமம் யுரேனியம் மாதிரியான பொருள்கள், எரிபொருள்கள் இருக்கு. எங்க? இங்க. இங்க ஒரு ரெட் டாட் வச்சிருக்கேன் பாருங்க, இங்க. ஓகே, நெக்ஸ்ட் தனிப்பான் அப்படின்ற மாடரேட்டர் அப்படி இருக்கு. இது என்னது? ஃபியூல். இது இங்க என்ன இருக்கும்? இந்த ஸ்பேஸ், இந்த எம்டி ஸ்பேஸ்ல இங்க மாடரேட்டர் இருக்கும். மாடரேட்டர் என்ன சொல்லுவாங்க? தனிப்பான். ஓகே, நெக்ஸ்ட் கட்டுப்படுத்தும் களிகள், that is control rods, கட்டுப்படுத்தும் களிகள். ஓகே, நெக்ஸ்ட் குளிர்விப்பான், கூலண்ட். நெக்ஸ்ட் தடுப்பு உரைகள், ஷீல்டிங். இது பேர் என்ன? ஷீல்டிங், தடுப்பு உரைகள். ஓகே, இப்போ இதோட பார்ட்ஸ் எல்லாம், மெயினா இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டோம். இப்போ ஒர்க்கிங் பார்க்கலாம். இங்க உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுதான் மாடரேட்டர். இங்கே உள்ள என்ன இருக்கு? ஃபியூவல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஃபியூவல் அப்படின்றது என்ன? யுரேனியம் இருக்கு. அந்த யுரேனியம் நம்ம ஒரு நியூட்ரான் கொடுத்து, ஒரு ஃபாஸ்ட் நியூட்ரான் கொடுத்து பம்பார்ட் பண்ணி செயின் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டோம். அப்போ இந்த யுரேனியம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்பியா ஒரு 100,000 கணக்கு கம்பி பண்டிலா சேர்த்து கட்டி இந்த ரியாக்டர் வெசல்குள்ள இருக்கும். இந்த யுரேனியம் ஒரு நியூட்ரான் வச்சு ஹிட் பண்ணோம் அப்படின்னா அந்த யுரேனியம் என்னவா டபுள் ஆகி 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்டா, 2 தனிமமா
டிவைட் ஆகி நியூட்ரானை கொடுக்குமா, 3 நியூட்ரானை கொடுக்குமா. இந்த நியூட்ரான் என்ன பண்ணுது, இன்னும் மறுபடியும் யுரேனியம் இந்த கம்பியில போய் ரியாக்ட் ஆகி மறுபடியும் நியூட்ரான் ரிலீஸ் ஆகும். அது கூட ஒவ்வொரு தடவை இந்த ரியாக்ஷன் நடக்கும் போது இப்ப என்ன ஆகுது, இங்க நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. எனர்ஜி மட்டுமா ரிலீஸ் ஆகுது, இங்க நிறைய ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால இந்த ரியாக்ஷன் வெசல்ல இருக்கக்கூடிய இங்க என்ன இருக்கும்னு சொல்லியிருக்கேன், மாடரேட்டார்னு சொல்லியிருக்கேன். மாடரேட்டார் தனிப்பான் அப்படின்றதும் ஒரு லிக்விட் தான். இந்த லிக்விட் ஒரு திரவம் தான். இது என்ன பண்ணும், இதுவும் சூடாக ஆரம்பிக்குது. ஏன்னா இங்க நிறைய ஹீட் ரிலீஸ் ஆனனால இந்த யுரேனியம் ராட்ஸ்ல, யுரேனியம் எரிபொருள்ல இருந்து நிறைய வெப்பம் ரிலீஸ் ஆகுறதுனால இதை சுத்தி இருக்கிற திரவமும் சூடாக ஆரம்பிக்குது. அப்ப இந்த சூடான இந்த திரவம் என்ன பண்றாங்க பாருங்க, இங்க இருக்க டியூப் ஃபுல்லாவே இப்ப சூடான திரவமா ஆயிடுச்சு. நிறைய ரியாக்ஷன் நடந்து இது ஃபுல்லா நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெப்பம் அடைஞ்சிருது. இது ஃபுல்லா இப்ப சூடாகுது. இத குளிர்விக்கிறதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல கூலண்ட் அப்படின்ற ஒண்ணு யூஸ் பண்றோம். இந்த கூலண்ட், அந்த கூலண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், மாடரேட்டர்னா தனிப்பான், கூலண்ட் அப்படின்றது குளிர்விப்பான். இந்த குளிர்விப்பான் என்ன பண்ணும், இது நம்ம நார்மல் ஆர்டினரி வாட்டர் தான். அப்போ இந்த பைப்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இந்த வாட்டர்ல இம்மர்ஸ் ஆகியிருக்கிறதுனால இந்த இடத்துக்கு இந்த மாடரேட்டர்ஸ் வரும்போது இப்படி ரொட்டேட் ஆகிக்கிட்டு, இந்த இடத்துல ஒரு பம்ப் வச்சு இந்த மாடரேட்டர் இந்த ரியாக்டர் வெசல்ல ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஜஸ்ட் a minute. சாரி. Just a minute, guys. Okay. எஸ். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க ஃபியூவல் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டேன். இப்போ இந்த பார்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ரப் பண்ணிடுறேன். ஸோ தட் நான் ஒர்க்கிங் பிரின்சிபலை ஈஸியாக உங்களுக்கு சொல்லும் போது புரியும். பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு நீட்டாக எழுதிடுறேன். இது என்ன சொல்லியிருக்கேன், யுரேனியம் ராட்ஸ், இது எரிபொருள், ஃபியூவல், எரிபொருள். ஓகே, இந்த எரிபொருள் என்ன பண்ணுது, ஒரு நியூட்ரான் ஹிட் பண்ண உடனே நிறைய நியூட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த பம்ப் மூலியமா, இங்க இருக்க இந்த ரொட்டேட்டர் மூலியமா இந்த மாடரேட்டார் அப்படின்ற மாடரேட்டார் ஆர் தனிப்பான் இல்லைன்னா மாடரேட்டார், இது வந்து என்ன பண்ணும், ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாடரேட்டரோட வேலை என்ன அப்படின்னா, நியூட்ரான் என்ன பண்ணணும், நியூட்ரானோட ஃப்ளோ இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இருந்து நிறைய நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாடரேட்டர்ல இருக்க மாலிக்யூல்ஸ் போய் நடுவுல இடம் மறிச்சு ஹிண்டர் பண்ணி நியூட்ரானை யுரேனியம் கூட ரியாக்ட் பண்ற டைமை கொஞ்சம் குறைக்கும். அதனால அந்த ரியாக்ஷனை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, அதுதான் மாடரேட்டர். இப்போ இந்த தனிப்பான் மாடரேட்டர் என்ன பண்ணும், இப்படி ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பம்ப் மூலியமா இங்க ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் போது இந்த மாடரேட்டரும் என்ன பண்ணுது, அதிகமான வெப்பத்தை அடைஞ்சிருது இல்லையா. இப்ப இந்த மாடரேட்டர் இங்க ரொட்டேட் ஆகி இந்த இடத்துக்கு வரும்போது சுத்தி இருக்கிற குளிர்விப்பான் மூலியமா இதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் லோ ஆகுது. இப்போ லோ டெம்பரேச்சர் இருக்கு, இங்க வரும்போது மாடரேட்டா இருக்கு. அகெயின் இங்க போய் மாடரேட்டர் போய் இந்த யுரேனியம் ராட்ஸ் கிட்ட போகும்போது மறுபடியும் பயங்கர சூடாயிடும். அப்ப அதிக வெப்பமா இருக்கக்கூடியது இங்க வரும்போது இந்த கூலண்ட், இது என்னது, குளிர்விப்பான் கொஞ்சம் குளிர்ச்சி அடைய வச்சிருது. குளிர்விப்பான் கொஞ்சம் லிக்விடோட டெம்பரேச்சரை கம்மி பண்ணிடுது, மாடரேட்டரோட டெம்பரேச்சரை கம்மி பண்ணிடுது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி இங்க என்ன இருக்கும், இந்த கூலண்ட் இருக்கு இல்லையா, இந்த கூலண்ட் இந்த ஹை எனர்ஜி ஹை டெம்பரேச்சரோட ரியாக்ட் பண்ணும் போது இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, நீராவி தட் இஸ் ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுது.
இந்த ஸ்டீம் என்ன பண்ணும், இந்த நீராவி என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய டர்பைன்னா நத்திங் பட் நம்ம ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும். அந்த ஃபேன் என்ன பண்ணும், ரொட்டேட் ஆக வைக்குது. அந்த ஃபேன் இப்போ ஃபாஸ்டா சுத்த ஆரம்பிக்குது. அப்போ இந்த மெக்கானிக்கல், இங்க இருக்க மெக்கானிக்கல் எனர்ஜி இங்க வந்து என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிட்டு இங்க இருக்க ஜெனரேட்டர் என்ன பண்ணும், இங்க கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இங்க இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து அடைய வச்சிடலாம். நம்ம வீட்டுக்கோ இண்டஸ்ட்ரீஸ்க்கோ ஊருக்கு சப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த டர்பைன்ல இருக்கக்கூடிய நீராவி என்ன பண்றோம், நீராவியை கொஞ்சம் குளிர வைக்கிறோம். இத ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ், அதாவது நல்லா கூலா இருக்கிற இந்த ராட்ல இந்த நீராவி பட்ட உடனே, நீராவி எப்பயுமே சூடா இருக்கக்கூடிய நீராவி குளிர்ந்த இடத்துல வந்து விழும்போது என்ன ஆகும், வாட்டர் டிராப்லெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், நீர் துளியெல்லாம் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சோம். அப்ப இது கண்டென்ஸ் ஆகி என்ன ஆகுது, திருப்பி கூலண்டா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருது. குளிர்விப்பானா, ஏன்னா குளிர்விப்பான் அப்படின்றது நம்ம நார்மலா யூஸ் பண்ற H2O தண்ணி தான். அதனால இந்த தண்ணி கண்டென்ஸ் ஆகி லிக்விடா மாறி திருப்பி அகெயின் வந்து எங்க ஆகுது, இந்த குளிர்விப்பான் வைக்கிற வெசலுக்கு வந்துருது. இந்த வெசலுக்கு வந்துருது. தட்ஸ் இட் அபவுட் த ஒர்க்கிங் பிரின்சிபல். உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டீம் ஆகுது. இந்த ஸ்டீம் வந்து டர்பைனை சுத்த வைக்குது. அந்த ஃபாஸ்டா சுத்துறதுனால இந்த ஜெனரேட்டர்ல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. தட்ஸ் இட், சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பார்ட்லயும் என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நான் இந்த ரியாக்டர் வெசலை மட்டும் எடுத்துக்கலாம். ரியாக்டர் வெசல்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப ரியாக்டர் வெசல்ல யூஸ் பண்ணக்கூடிய யுரேனியம் எலிமெண்டோட வகை என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா, யுரேனியம் 235 யூஸ் பண்ணுவாங்க எரிபொருளா, ஃபியூவலா. புளுட்டோனியம் 239 யூஸ் பண்றாங்க. யுரேனியம் 233 யூஸ் பண்றாங்க. நமக்கு நேச்சுரலா இயற்கையில கிடைக்கிற யுரேனியம் பாத்தீங்கன்னா யுரேனியம் 238 தான் இருக்கும். அதாவது யுரேனியம் 238 தான் அதிகமா இருக்கும். 99% நேச்சுரல் யுரேனியம் வந்து யுரேனியம் 238 இருக்கு. ஆனா அதை வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இல்ல. யுரேனியம் 235 தான் பிளவுபடக்கூடிய யுரேனியமா இருக்கு. அது வெறும் 0.72% தான் நம்ம நேச்சுரலா கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் தனிப்பான் சொன்ன இல்லையா, மாடரேட்டர் சொன்ன. அப்ப என்னென்ன மாடரேட்டர் இருக்கு, கிராஃபைட் யூஸ் பண்ணலாம். ஹெவி வாட்டர் அப்படின்னா இப்ப நார்மலா வாட்டரோட ஃபார்முலா H2O. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல டியூட்ரியம் அப்படின்ற ஒரு தனிமம் சேர்ந்தா அதுதான் ஹெவி வாட்டர். ஒன்றும் இல்லை, இந்த 1H1 அப்படின்றது தான் ஹைட்ரஜன் அயானோட அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், அணு எண், நிறை எண். ஆனா டியூட்ரியம் அப்படின்றது 1H2. ஒரு 2 அப்படின்றது என்ன, நியூக்ளியான்ஸோடது. ஓகே, இது வந்து டியூட்ரியம் அப்படின்றது ஹைட்ரஜனோட ஐசோடோப். ஓகே, பெரிலியம், ஆண்டர்ஸ், ஆக்சைட்ஸ் இதெல்லாம் மாடரேட்டரா நம்ம யூஸ் பண்ணலாம். மாடரேட்டரோட ஒர்க் என்ன, நியூட்ரான்ஸை அந்த யுரேனியம் கூட ரியாக்ட் பண்ண வைக்க விடாது. அதுதான் மாடரேட்டரோட வேலை. நியூட்ரானின் வேகத்தை குறைக்க பயன்படும் பொருள் தனிப்பான், கிராஃபைட், பெரிலியம், கனநீர், பெரிலியம் ஆக்சைடு இதெல்லாம் தனிப்பானா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, கண்ட்ரோல் ராட்ஸ் அப்படின்றது என்னன்னா கேட்மியம், போரான், ஹாஃப்னியம் இது எல்லாமே என்னது, கட்டுப்படுத்தும் கழிகழிவு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் நியூக்ளியர் ரியாக்டர் வெசல்னு வச்சுக்கோங்க. இங்கதான் அந்த யுரேனியம் பண்டில் இருக்கு, நிறைய கட்டி வச்சிருப்பாங்க யுரேனியம் பண்டில் அப்படின்னு சொன்ன இல்லையா. ஓகே, இப்ப இதுக்கு நடுவுல, இந்த யுரேனியம் பண்டிலுக்கு நடுவுல ஒரு யுரேனியம்க்கும் இன்னொரு யுரேனியம்க்கும் நடுவுல என்ன பண்ணுது, இந்த கண்ட்ரோல் ராட்ஸை இறக்கிடுவாங்க. எப்போ அப்படின்னா
அளவு கடந்த செயின் ரியாக்ஷன் தொடர் வினை நடக்கும் போது இந்த கண்ட்ரோல் ராட்ஸை நடுவில் இறக்கிடுறாங்க. அப்ப நியூட்ரான் போய் கண்ட்ரோல் ராட்ஸ் கூட ரியாக்ட் ஆனா செயின் ரியாக்ஷன் அப்படின்றது கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் ஆயிருக்கும். இந்த கண்ட்ரோல் ராட்ஸை வெளியில எடுத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த நியூட்ரான் போய் யுரேனியம் கூட ஹிட் பண்ணி செயின் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அவ்வளவுதான். கூலண்ட் அப்படின்ற குளிர்விப்பான் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க நான் சொல்லியிருக்கேன். நார்மல் ஆர்டினரி வாட்டர் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஹெவி வாட்டர், ஏர், கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம், லிக்விட் சோடியம் இதெல்லாம் கூலண்டா குளிர்விப்பானா யூஸ் பண்றாங்க. சாதாரண நீர், கன நீர், காற்று, கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம் வாயு, திரவ சோடியம் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. நியூட்ரான் ரெஃப்ளெக்டார் அப்படின்னா என்னன்னா, நம்ம ரியாக்ஷன் வெசல்னு நான் சொன்னேன், அதுக்குள்ளதான் இந்த யுரேனியம் ராட்ஸ், பண்டில் யுரேனியம், அப்புறம் நம்ம மாடரேட்டார், தனிப்பானெல்லாம் இருக்கும். இந்த ரெஃப்ளெக்டாரை சுத்தி பெரிலியம் அப்படின்ற இந்த ரியாக்டர் கோரை சுத்தி பெரிலியம் அப்படின்ற ரெஃப்ளெக்டாரை கோட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை இந்த நியூட்ரான் இந்த ரியாக்ஷன் வெசலை விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா இந்த ரேஸ் எல்லாம் ரொம்ப ஆபத்தானது. அதனால என்ன ஆகும்னா, சுத்தி பெரிலியம் ரெஃப்ளெக்டார் வைக்கிறதுனால இந்த ரேஸ் என்ன பண்ணுது, இந்த ரெஃப்ளெக்டார் பெரிலியம் என்ன பண்ணும், பெனட்ரேட், நியூட்ரானை பெனட்ரேட் பண்ண விடாது, வெளியே போக விடாது. பெரிலியம் மாதிரியான நியூட்ரான் ரெஃப்ளெக்டர் இது திருப்பி ரெஃப்ளெக்ட் பண்ணி நியூட்ரானை இந்த ரியாக்ஷன் வெசலுக்கு உள்ளேயே அனுப்பிடும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஷீல்டிங். ஷீல்டிங்னா ஒண்ணுமே இல்லை, இந்த நியூட்ரான் ரெஃப்ளெக்டாருக்கு மேல கான்கிரீட்ல என்ன பண்ணிருப்பாங்க, 2 to 2.5 மீட்டர் திக்னஸ்ல நியூட்ரியன் உள்ள இருக்கிற அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல இருந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் கதிர்வீச்சு வெளியே வராம தடுக்கிறதுக்காக இந்த நியூக்ளியர் ரியாக்டர், இந்த அணு கரு உலைய சுத்தி 2 to 2.5 மீட்டர் வரையிலான தடித்த கான்கிரீட் சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எங்க ரியாக்டர் வெசலுக்கு வெளியில. So that's it about நியூக்ளியர் ரியாக்டர் பத்தி, நியூக்ளியர் ஃபிஷன் பத்தி டீடைல்டா படிச்சுட்டோம். I will meet you with நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்ற வீடியோவோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Thank you so much for hearing.